ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கரா மீன் குழம்பு தான். யாருக்கெல்லாம் சங்கரா மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கும் பிடிக்கும், அதுலேயும் குழம்பு வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த நம்ம மீன் வகை எல்லாமே குழம்புல வச்சு மீன் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரென்த்து தான். வறுத்து சாப்பிட்றத விட குழம்புல வச்ச மீன் சாப்பிட்றது ஸ்ட்ரென்த்து தான், நல்லது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்படி தான் செய்வேன், டிஃப்ரெண்ட்டாக செய்வேன், இந்த மாதிரியும் செய்வேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு காட்டலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். புளி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். புளியை வந்து நல்லா கரைச்சி தனியாக ஒரு இதில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளி, இல்லைன்னா பெரிய தக்காளினா 1 தக்காளி போதும். அந்த கரைச்சி வச்ச புளியிலே வந்து நம்ம நல்லா நசுக்கி விட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலெல்லாம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கரைச்சிடணும். புளியில் வந்து நல்லா அந்த தக்காளியை கரைச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த தோல் எல்லாம் கடைசியாக எடுத்துடணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம் கரைச்சிட்டு. அதுலேயே வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கிறப்போ போடலாம், இல்லை இப்போவும் போட்டுடலாம். நான் இப்போவே போட்டுருவேன். தேவைன்னா மட்டும் வேணும்னா அப்புறமா போட்டுப்பேன். மிளகாத்தூளுமே இதில் போட்டுக்கலாம். ஊறிடும் நல்லா, அந்த புளியில் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வந்து புளிப்பும் இருக்கணும், காரமும் இருக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், காரமும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த புளிப்புக்கு இந்த காரமே பத்தாது தான். நம்ம மீன்லாம் போட இன்னும் காரம் அடங்கிடும். அதனால் வேணுன்ற அளவு இந்த காரம் போட்டுட்டு தேவைன்னா நான் அப்புறமா கொஞ்சம் போட்டுப்பேன். பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் வெந்தயம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நாங்கள் வந்து வாரத்தில் 1-2 தடவை அப்படி மீன் குழம்பு வச்சுருவோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க, மீன் குழம்பு செஞ்சுருவோம். சங்கரா ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு செய்கிறோம். சொன்ன மாதிரி வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு நிறையாவே போட்டுக்கோங்க. பூண்டு போடுறதுனால ஒன்றும் வந்து நம்ம இதுவாகிட்டு போகிறதில்ல. பூண்டு வந்து நிறையாவே போட்டுக்கலாம். உங்களுக்கு வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெந்தயம் போடுற பாருங்க. வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தட்டிடும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே போதும் டேஸ்ட்டுக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும், நல்லாவும் இருக்கும். பெருசாக போட்டிங்கன்னா அப்படியே தெரியும் குழம்புல நம்மளுக்கு சாப்பிட்றப்போ. இது நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறப்போ எப்பயுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வதங்கிடும், சீக்கிரமாகவும் உங்களுக்கு வதங்கிடும், லேட் ஆகாது. வெங்காயம் தக்காளி எது வதக்குறப்பவும் சரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக இந்த அளவுக்கு வந்தால் கூட போதும். இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி தக்காளியுமே இதில் போட்டுக்கலாம். நம்ம அங்கே இதில் வந்து புளியத்துக்கு வந்து 1 தக்காளி 2 தக்காளி போட்டால் போதும். இதில் வந்து ஒரு 4 தக்காளி நான் எடுத்து வச்சுருந்தேன். 4 தக்காளியுமே போட்டுட்டு மஞ்சத்தூள், தக்காளி போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு வதக்குனிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். மஞ்சத்தூள் சேர்க்குறது நல்லது தான். மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வதங்கும். எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புல எண்ணெய் இருக்கனால அது ஒன்றும் இதுவாக போகிறதுல சூப்பராக இருக்கும். அதுவுமே நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் நல்லாவே செய்வேன். இப்போ நல்லா வந்து தக்காளி வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நீங்கள் மஞ்சத்தூள், உப்பு போட்டிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அது போட்டுக்கலாம். நான் பாருங்கள் இப்போவும் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா எனக்கு அந்த மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் வதங்கினதும் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக வதக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தக்காளி வெங்காயத்தில் கூட அந்த மிளகாத்தூள் ஊறி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியுமே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நான் கரைச்சி வச்ச அந்த தண்ணி, புளி தண்ணி அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு கொதித்து நல்லா திக்காக வரணுன்றதுக்காக வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியே வேணான்றவங்க அப்படியே கூட விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன். மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இது அதை பாருங்கள், தலை பீஸு, வால் பீஸு, முழு மீனுமே எடுத்து வச்சுருக்கோம். சங்கரா மீன் தான். குழம்புல அவ்வளோ போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்தது, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நடுவில் கொதிக்குது. நல்லா இப்படி கொதிக்கணும். பார்த்தாலே தெரியும் குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்திருக்கும்.
வேணும்னா இன்னும் கூட கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா மீன் போட போட குழம்பு வந்து மேலே ஏறிடும், அப்போது ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். அதனால் இன்னும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மீனெல்லாம் போட்டாச்சு. நல்லா சூப்பராக இருந்தது மீன் குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கீஸு, அவுட்டிங் போகிறது இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடிக்கடி நம்ம சேனலில் வீடியோ வரும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.